கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கும். கர்த்தருடைய வேத வசனம் ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு என்ன அப்படின்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த நாளிலே உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய், நீங்கள் செய்கிற வேலை செய்கிற இடங்களிலே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சகல ஆயுதங்களாக இருக்கலாம், இல்லை ஊழிய செய்கிற இடங்களிலே உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆயுதங்களாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் எதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும், அது மனிதருடைய ஆயுதமாக இருக்கலாம், பிசாசுனுடைய ஆயுதங்களாக இருக்கலாம், பில்லி சூனியங்களாக இருக்கலாம், இல்லை பலவீனங்களாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் எதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்கிறாரு, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள்னு அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் அது என்னாலே கூடி வருகிற கூட்டம் அல்ல. நான் எழுப்பி விட்டு அனுப்பின ஆட்கள் கிடையாது. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழுப்பி வராங்களோ அவங்கெல்லாம் சத்துருவினால் ஏவப்பட்டு வருகிற ஆட்களாக இருக்கிறதுனால அதை கண்டு நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த அந்த பார்வோன் சேனையை கர்த்தர் அழித்தது போல கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது மனிதருடைய சேனையாக இருக்கலாம், பிசாசின் சேனையாக இருக்கலாம், இல்லை பலவித பலவீனங்களாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் அழிக்கப்படுவதை உன் கண் காணும். ஆண்டு சொல்கிறாரு பாருங்க, ஒரு வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண் காணும், உன் காது என்ன செய்யும், உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை கேட்கும் அப்படின்றார். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, அவங்கள கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், அவங்கள கண்டு நீங்கள் கோபப்பட வேண்டாம், எரிச்சல் அடைய வேண்டாம். பொறுமையாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக, நம்ம சத்துருக்களை அழிக்கிறவராக, அந்த இடத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பையும் ஜெயத்தையும் கொடுக்கிறவராக என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. அப்போ எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புறாங்களோ அவங்க பட்சத்தில் வருவாங்க. நீ யாருன்னு தெரியாமல் இன்னைக்கு உனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க கண்கள் திறக்கப்படும். ஐயோ, நம்ம இவங்களுக்கு விரோதமாக பேசிட்டோமே, இவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டுட்டோமே, அப்படிப்பட்ட ஒரு பயமும் ஒரு உணர்வும் அவர்களுக்கு உண்டாகி அவர்கள் உங்களை தேடி உங்கள் தயவை நாடி உங்கள் பட்சத்தில் வரும் காலம் இருக்குது. அது வந்து கொண்டு இருக்குது, அது சீக்கிரமாக நேரிடும். அதுவரை அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா ஜெபிக்கிறவங்களே, தேவனுக்கு உண்மையாக ஊழிய செய்கிற பிள்ளைகள், விசுவாசிகள், கர்த்தரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைங்க, நீங்கள் தேவ சமூகத்தில் பொறுமையாக இருங்க. ஆண்டவர் உங்கள் நடுவிலே யுத்தம் செய்வார். உங்கள் நடுவிலே அவர் வாசம் செய்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருக்களை முறியடிக்கும்படி உங்கள் பாளையத்தில் உலாவி கொண்டிருக்கிறேன்றார். உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன்னை ரட்சிக்கும்படிக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் உங்கள் கூடாரத்தில் இருக்கிறாரு, உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாரு, உங்கள் ஊழியத்தில் இருக்கிறாரு, உங்கள் சபையில் இருக்கிறாரு, நீங்கள் படிக்கிற இடத்துல கூட பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகள் மனிதர்களை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல பிசாசனுடைய கிரியைகளை கண்டு நம்ம பயப்படவே கூடாது. பயப்படுகிறவனும் அவிசுவாசியும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அக்கினி கடலில் தள்ளப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பயம் நமக்கு வேண்டாம், மனித பயம் நமக்கு வேண்டாம். எதை குறித்தும் நம்ம பயப்படவே வேண்டாம். பலவீனங்களை குறித்தும் பயப்பட வேண்டாம், பிசாசை குறித்தும் பயப்பட வேண்டாம். எந்த காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் அதை அறிவிச்சிட்டு
நம்ம பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடுவேன், உன்னோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷரோடு நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றார். அதுதான் இன்றைக்கு இந்த காலையில் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்றார். அப்ப இந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின சகல சத்துருக்களையும் ராஜாக்களையும் பிரபுக்களையும் கர்த்தர் அழித்தார். பார்வோன் சேனையவே கர்த்தர் அழித்தார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஜெபிக்கிற நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் பேசினாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம பொறுமையாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய், நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். நம்ம சத்துருக்களுக்கு நேரிடுவதை நம்ம கண் காணும், நம்ம காது என்ன செய்யும், கேட்கும். எப்படி இயேசுவை யார் என்று சொல்லி அறியாமல் யூத ஜனங்கள் இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்தார்கள், மனஸ்தாபப்பட்டார்கள். அதுபோலதான் இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிற அத்தனை பேரும் ஒரு நாள் மன வருந்துவார்கள், வேதனைப்படுவார்கள். அவங்க நம்ம பட்சத்தில் என்ன செய்வாங்க, திரும்பி வருவாங்க. அதுவரையில் பொறுமையாய் காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பதற்கும் உங்களை வழி நடத்துவதற்கும் அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசமா தைரியமா இருங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொன்னீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் அது வாய்க்காத ஆண்டவரே, அந்த நம்பிக்கையோடு நாங்கள் நம்முடைய பாதத்தில் அமர்ந்து தொடர்ந்து உம்முடைய காரியங்களில் நாங்கள் முன்னோக்கி செல்ல எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளையும் பொறுமையவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களெல்லாம் பட்சத்தில் வருவார்கள் சொல்லியிருக்கீங்க. வரும் நாட்களில் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற உறவுகளாக இருக்கலாம், அந்நியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் எங்கள் பட்சத்தில் கொண்டு வருவீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை நம்பி இருக்கிறோம். அப்பா, நீங்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.